2 பேர் ஒரு ரூம்ல இருக்காங்க. மூணாவதா ஒரு ஆள் வராங்க ரூமுக்கு. நானும் இந்த ரூம்ல தங்க போறேன் அப்படின்னு. இப்ப இந்த 2 பேர் வந்து மூணாவதா வரக்கூடிய ஆளை எப்படி அகாமடேட் பண்றாங்க, எப்படி அவங்களை சேர்த்துக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப மூணாவது ஒரு ஆள் ரூமுக்குள்ள வரும்போது நாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு, நீ வா, இது உன் வீடு தான், உன் ரூம் தான், இங்க எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கு இருக்குன்னு நம்ம சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஓகே நம்ம இங்க வந்து சண்டை போட்டு உரிமையை கோர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஃபீல் கிடைக்கும். நீங்க அப்படி ஒரு ஃபீல் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வரும்போது அப்ப யாரு 2 பேர் இருக்காங்க, அப்ப இதுல நம்ம பாதி உரிமையை கோரணும்னா நம்ம கொஞ்சம் அக்ரெசிவா மாறணுமோ, நம்ம ஏதாவது பண்ணணுமோ அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்தா பிரச்சனை ஆகும். அந்த மூணாவது ஆள் வேற யாரும் இல்ல, அண்ணி தான். அது 2 பேர் யாரும் இல்ல, நீங்களும் உங்க தங்கச்சி தான். ஆமா கரெக்ட் தான். ஆனா அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது தான் இங்க பிரச்சனையே. ஸோ சில பேர் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க, சில பேர் வந்து ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்னோட ஃபேமிலியே சொல்கிறேன், எனக்கும் ஒரு அண்ணி இருக்காங்க. நான் அவங்க வரத்துக்குள்ளே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ நான் வெளியே போயிட்டேன், அவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணியை பற்றி சொன்னாலுமே நாங்கள் அந்த அளவுக்கு பெருசாக வந்து கண்டுக்க மாட்டேன். ஐ மீன் நான் வந்து ஒரு நாத்தனாராக வந்து எனக்கும் அவங்களுக்கும் வந்து இது வரைக்கும் சண்டை வந்ததே இல்லை. நான் சண்டை போடணுன்ற அவசியம் இருக்கு. நிறைய இடத்துல நான் நினைச்சா சண்டை போடலாம், அவங்களும் நினைச்சா இதுக்கு சண்டை போட்டிருக்கலாம். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 2 பேரும் சண்டை போடக்கூடாது. இப்போ என் இடத்துல எங்கள் அண்ணி இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் நான் சின்ன பொண்ணு, லாஸ்ட் பொண்ணுன்றதுனால செல்லங்குத்து வளர்த்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து எங்கள் அண்ணி ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டில் சொன்ன எல்லாருமே என்ன மீன் பண்ணி சொல்கிறாங்க, இது மாதிரியே இருக்கு, நான் எப்படி சொல்கிறோம் அதே மாதிரி இது மாதிரியே இருக்கு. என் அண்ணி சொன்னது அதுதான், நான் எது பண்ணாலும் உன்ன மாதிரி இருக்க இது மாதிரி பண்ற அப்படின்றா சொல்றாங்க எல்லாரும். அப்படின்னு பார்க்கும்போது என் இடத்துல வச்சு அவங்கள பாக்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் அது லைஃப் லாங்கா வராது. ஏன்னா மாமியார் மாமனார் அது சண்டை கண்டிப்பா இருக்கும். அவ்வளோ சண்டை இருந்தாலும் இது வரைக்கும் நாங்க சண்டை போட்டது இல்லை. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்க்காத பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸோ அது மாதிரி பேசி தீர்த்து வரவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபிள் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ உண்மையாக அந்த ஃபேமிலி வந்து உண்மையாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இப்போ நான் எப்பயாவது என் அண்ணன் வீட்டுக்கு போனாலுமே நானும் எங்கள் அண்ணியும் இன்னைக்கு நைட்டு ஆரம்பிச்சோன்னா மார்னிங் வரையும் பேசிகிட்டே இருப்போம், தூங்க கூட மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ நம்ம வந்து அவங்க பண்ணாங்களே நம்ம பண்ணல, அவங்க இப்படி இருக்காங்க நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிக்காம அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க, சரி அவங்க பக்கம் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போனாலே மோஸ்ட் ஆஃப் சண்டை வர்றது அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது என்னோட லைஃப்லேருந்து நான் கற்றுக்கிட்டது. இப்போ இந்த இதுவும் பார்க்கும்போது எனக்கு அதுதான், வீடியோ பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. ஆமாம் இல்லை நம்மளும் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்கள் அன்னைக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். புரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் வந்து வேறு வீட்டுக்கு போயிருக்கேன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னை எப்படி பார்க்கணும், ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் என் அண்ணியும் நினைப்பாங்க. அப்போ ஒரு நாத்தனாராக என்னோட இதுவில் நான் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்க பழகிக்கோங்க, ஹாப்பியாக இருக்கும் லைஃப்.